Hello everyone. Today's Know Your Literature-ல Totals Miscellany பத்தின ஒரு few information நம்ம பார்க்க போறோம். 15th century-ல தாமஸ் வைட் அண்ட் ஏர்ல் ஆஃப் சரே இவங்களுடைய ஒர்க் தான் இந்த Totals Miscellany. இது ரெண்டு எடிஷன்ல நமக்கு வந்தது. முதல் எடிஷன் பாத்தீங்கன்னா 271 poems and sonnets இதுல இருந்தது. செகண்ட் எடிஷன்ல 310 poems and sonnets இதுல இருந்தது. இந்த பர்டிகுலர் டோட்டல்ஸ் மிஸ்செல்லனிக்கு இன்னொரு நேம் அப்படின்னா நம்ம சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மிடில் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் அப்படின்றனால நாம இதை நம்ம ஸ்பெல்லிங் சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். டோட்டல்ஸ் மிஸ்செல்லனியை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்க. ஆந்தாலஜி அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் அண்ட் சானட்ஸ் இதை தான் நம்ம ஆந்தாலஜின்னு சொல்லுவோம். லிட்ரேச்சர்ல கலெக்ஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம டோட்டல்ஸ் மிஸ்செல்லனியை நம்ம சொல்லலாம். 1557ல இது பப்ளிஷ் ஆச்சு. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை 1557ல பப்ளிஷ் ஆச்சு. ரெண்டு எடிஷனுமே ஜூலைல தான் பப்ளிஷ் ஆச்சுங்க. இதை பப்ளிஷ் பண்ணவர் ரிச்சர்ட் டோட்டல். இவருடைய நேம் தான் இந்த ஒர்க் கலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதை கான்ட்ரிபியூட் பண்ண வைட்டோ சரேவோ இதை பப்ளிஷ் பண்ண கிடையாது. அவங்க இல்லாதப்போ, அவங்க இறந்த பிறகு இவர் என்ன பண்ணிருக்காரு, அதை பப்ளிஷ் பண்ணிருக்கிறார். டோட்டல் போயம்ஸ் தாமஸ் வைட் எழுதுனது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 96 போயம்ஸ்ங்க. ஹென்ரி ஹாவர்ட் நம்ம வந்து ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்து 40 போயம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இது இல்லாம நிக்கோலஸ் கிரிமால்ட் அப்படின்றவரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாரு. நிறைய அனானிமஸ் ரைட்டர்ஸும் இந்த பர்டிகுலர் ஆந்தாலஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஒர்க்ஸ். தாமஸ் வைட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பெட்ரார்கியன் சானட். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சானட்ல நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பின்னாடி ஸ்பென்சர் ஒரு ஃபார்மையும் கொண்டு வந்தார். பெட்ரார்க் அப்படின்னா ஒரு இட்டாலியன் ரைட்டர். ஸோ அந்த மாடல்ல வச்சு எழுதினவர் தான் நம்ம தாமஸ் வைட்டுங்க. ஏர்ல் ஆஃப் சரே அப்படி கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாரு, இங்கிலீஷ் ஃபார்ம்னு சொல்லலாம். இதை தான் பின்னாடி ஷேக்ஸ்பியர் ஃபாலோ பண்ணாரு. ஷேக்ஸ்பியரன் சானட் அப்படியும் நாம அதை சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் தான் பிளாங்க் வேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டரா ஷேக்ஸ்பியரு, மார்லோ இவங்கெல்லாம் கூட இந்த பிளாங்க் வேர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. ஸோ தாமஸ் வைட் அண்ட் சரே இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நாம இந்த மிஸ்செல்லனி, சானட் ஃபார்ம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளாங்க் வேர்ஸ் இது மூணையும் நாம இவங்களை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்.